இந்திய விடுதலைக்கு வித்திட்ட முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் அழகுமுத்துக்கோன் அவர்களின் 267வது குரு பூஜை விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினருக்கும், ஜாதி சங்கத்தினருக்கும், சமூக ஆர்வலர்களுக்கும் மற்றும் யாதவ குல மக்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்படிக்கு திரு ஜி கதிரேசன் யாதவர், தொழிலதிபர், சுண்ணாம்புக்கார தெரு, மதுரை 1. அதாவது ரொம்ப நாளாக நீண்ட நாள் ஆசை என் குடும்பத்தோடு இங்கே கலந்துக்கிறணும்னு. அந்த வாய்ப்பு இப்போ கிடச்சி நானும் என் மனைவியும் வந்து ஐயாவை தரிசனம் பண்ணுறக்காக வந்தோம். ரொம்ப திருப்தியாக இருக்குது ஐயாவை பார்த்ததில், வந்து தரிசனம் பண்ணதில். அதே போல் அனைவருமே வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அனைவருமே வந்து கண்டிப்பாக வந்து நாமளும் இதில் கலந்துக்கிறணும், நம்மளுடைய சன்னதியும் கலந்துக்கிற வைக்கணும். ஐயாவுடைய பெருமையை, அதாவது முன்னாடி தெரியாமல் இருந்துச்சு, இப்போ நம்ம வந்து அவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சனால நம்மளும் தெரிஞ்சுக்கிறணும், நம்மளுடைய சன்னதிகளும் தெரிஞ்சுக்கிறணும், நம்ம வாரிசுகளையும் ஐயாவுக்கு அடையாளப்படுத்தணும். அப்போ தான் நம்ம வந்து வருங்காலங்களில் நம்ம குழந்தைகள்லாம் வந்து நம்ம சமுதாயத்தில் இப்படி ஒரு நம்ம மன்னர் இருந்திருக்காரு, நமக்காக போராட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம தேசத்துக்காக முன்னாள் சுதந்திரத்துக்காக போராடி நம்ம முதல் சுதந்திர போராட்ட தியாகவும் இருந்திருக்காங்க. இந்த தியாகியை நம்ம எல்லோரும் வணங்கணும். பொதுவான அனைவருக்குமான ஒரு தியாகி இவர். அதனால் வந்து சமுதாய அடையாளத்தை தவிர்த்து இவர் வந்து மாட்டு சமுதாயத்துக்காகவும் தேசத்துக்காக போராடினவர். அதனால் நம்ம இவரை வந்து அனைவருமே போற்றக்கூடிய மனிதர் இவர். அதனால் நம்ம அழகுமுத்துக்கோனுடைய வரலாறை நம்ம அனைவருக்கும் தெரியப்படுத்தணும், வருங்கால சன்னதிகளும் தெரிஞ்சுக்கிறணும். நான் மதுரையிலேருந்து வர்றேன். நானும் என் மனைவியும் வந்திருக்கோம். ஆமாம். அடுத்தாப்புல என் குடும்பத்தார் அனைவரையும் அழைத்துட்டு வரேன்னு ஆசைப்பட்றேன். என் பேர் ராமானுஜம். 267வது குரு விஜய விழாவை முன்னிட்டு இன்று அவருடைய ஸ்துதி கட்டாளங்குளத்தில் திருவுருவ ஸ்துதி திறக்கப்பட்டது. அதற்காக வந்துவிட்டு ஐயாவுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு வருகின்ற ஜூலை 11 வியாழக்கிழமை அன்று நமது குரு பூஜை விழாவுக்கு வருகை தரும் மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் அனைவரும், அதாவது ஒழுங்கினமாக நம்மளுடைய முன்னோர்களுடைய விழாவை சிறப்பிக்க வரும் பொழுது தவறுதலாக எதுவும் செயல்படாமல் அனைவரும் போற்றக்கூடிய வகையில் செயல்படுமாறு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இந்த கல்வெட்டு வந்து அழகுமுத்துடைய பரம்பரையினர் ஆரம்ப காலத்தில் இந்த ஊருக்கு வரும்போது இந்த இடத்துல தான் அவங்க தங்கியிருக்கிறாங்க. இந்த இடம் வந்து ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட இடமா ரொம்ப நாளாக இருந்திருக்குது. அப்புறம் வந்து கஷ்டப்பட்ட காலத்தில் ஒரு மாரியப்ப நாடாரங்கிறவருக்கு விற்றுட்டாங்க. ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து அழகுமுத்து ஆராய்ச்சியை மேற்கொண்ட போது அழகுமுத்துக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்பணும் கட்டாளங்குளத்தில்ங்கிற முயற்சியை எடுத்தோம், பாம்பேயில் உள்ள எங்கள் குரூப்பு. அப்போ வந்து 2008 இந்த இடத்த நான் விலைக்கு வாங்கினேன். விலைக்கு வாங்கி உழுதுகிட்டு இருக்கும்போது அதில் 2-3 சிலைகள் வந்து கிடச்சிது. அந்த சிலைகள் என்னென்னு இந்த ஊரில் உள்ள ஒரு புலவர்கிட்ட கேட்டேன். அவர் அந்த புலவர் என்ன சொன்னார்னா, இந்த இடத்துல கோயில் இருந்தது, அது பிற்காலத்தில் ஜமீனு சம்மந்தப்பட்ட கோயில், அது அவங்க வகையாராக்கள்லாம் வெளியூருக்கு போயிட்டாங்க, அதனால் பூஜை கீஜை எல்லாமே அழிஞ்சு போச்சு, தரமட்டமாக போயிடுச்சு. அந்த கல்லுகளெல்லாம் அந்த ஊர்க்காரங்க எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு கட்டிக்கிட்டாங்க, சிலைகள் எல்லாம் இந்த பக்கமாக போயிடுச்சு, தெரியாதியா, ஒரு சிலை மட்டும் உள்ளே கிடக்குது, அது கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை பார்த்து வந்து உடனே நாங்கள் அந்த இடத்துல தோண்டினோம். அந்த இடத்துல சிலை இருந்தது. உடனே அந்த இடத்துல ஒரு கிருஷ்ணன் கோயில் கட்டணும் அப்படிங்கிற எங்களுடைய சங்கத்திலிருந்து பாம்பேயில் உள்ள சங்கத்து நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஒரு கிருஷ்ணர் கோயிலை கட்டினோம். அந்த கிருஷ்ணர் கோயிலில் கட்டிலேருந்து அதுக்கு பிறகு நாங்கள் ஆண்டுதோறும் இந்த புரட்டாசி மாதம் இந்த கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி விழா நடத்திக்கிட்டு இது பண்ணியிருக்கோம். அந்த கல்வெட்டு அந்த சிலைக்கு இதில் வந்து 1517ஆம் ஆண்டு கட்டாளங்குளத்துக்கு அரசரென வந்த அழகுமுத்தேந்திரரே இங்கே வரி இருந்தது. ஆனால் அதை வந்து இப்போ ஒரு 2 மாதம் குறுகிய காலத்தில் தான் அதை தட்டி உடைச்சிட்டாங்க, அது தெரியலை. இன்னும் 2-3 ஒரு எழுத்து மட்டும் இருக்குது கல்வெட்டு, அது படிக்க முடியாத இருக்குது. இந்த பக்கம் இருக்குது கல்வெட்டு இருக்குது, அது சின்ன சின்ன எழுத்துக்களாக இருக்குது, அதை படிக்க முடியாத நிலையில் இருக்குது. ஆமாம், இது வந்து அழகுமுத்துடைய முன்னோர்கள். அவங்க வரும்போதே அவங்க ராஜாக்களாக தான் வந்தாங்க. சிலர் பேர் தவறாக எழுதி வைக்கிறாங்க, ஆடு மேய்ச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லி. அவங்க ஆடு மேய்ச்சிட்டு வரல, அந்த வந்து ராஜாக்களாக வந்திருக்காங்கிறதுக்கு இந்த கல்வெட்டிலே ஆதாரம் இருக்குது.